Hi students, இன்னைக்கு நம்ம +1 மேத்தமேட்டிக்ஸ்ல சாப்டர் 2 பேசிக் அல்ஜீப்ரா அதாவது அடிப்படை இயற்கணிதம் இந்த பாடத்தை தொடங்க போறோம். இன்னைக்கு முதல்ல அறிமுக வகுப்பு இன்ட்ரோடக்ஷன் அதாவது பேசிக் அல்ஜீப்ராவை பத்தி நம்ம வந்து என்ன இருக்குது அப்படினு சொல்லிட்டு அதனுடைய அடிப்படையான விஷயங்களை என்னங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். அதுல பேசிக் அல்ஜீப்ரானால என்ன நம்ம படிச்சிருக்கோம். அதுல அடிப்படையானது நிறைய படிச்சிருக்கோம். அதை அப்படியே ரீகால் பண்றது தான் அந்த அடிப்படை இயற்கணிதம் அப்படிங்கிறது அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதாவது இந்த பேசிக் மேத்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு இது போகிறதுக்கு முன்னாடி எண்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர்ஸ், யூ ஹேவ் டு நோ வாட் ஆர் நம்பர்ஸ் இன் எக்ஸிஸ்டிங் டே சிஸ்டம். அதில் நேச்சுரல் நம்பர்ஸ் அதாவது இயற்கள் இது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என் அப்படின்னு சொல்லி ஏன் குறிப்பிடுறோம்னா நேச்சுரல் நம்பர்ஸோட முதல் எழுத்து என், அதனால என்னுடைய குறியீடு வந்து என். இதுல என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொன்னோம்னா நம்பர்ஸ் பிகினிங் ஃப்ரம் 1 continuously writing 1 2 3 etc. it's going on. அதாவது 1ல ஆரம்பிச்சு ஒன்னொன்னு அதுல அதிகரிச்சுட்டே போறோம். 1க்கும் 2க்கும் இடையிலே எந்த நம்பரும் கிடையாது நேச்சுரல் நம்பர் பொறுத்த வரைக்கும். there is no number in between 1 and 2. so natural number no 3 இதோட end there is no end, it's going on. இது வரைக்கும் போனா தெரியும். சரி, இதுதான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். அதே மாதிரி இன்டிஜர்ஸ் முழுக்கள் இது வந்து ஏன் இஜெட் கொடுத்துக்கிறோம்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஜேடன் நம்பர்ஸ்னு சொல்றது. ஜேடன் இஜெட் வச்சு எல்இஎன் ஜேடன் நம்பர், அதனால இதனுடைய முதல் எழுத்து வந்து இஜெட்னு சொல்றோம். அப்ப இது என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 1 2 3 இந்த ரைட் சைடு 3 போயிட்டே இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா -1 -2 -3 அப்படிங்கிற பக்கம் இடது பக்கமா போயிட்டே இருக்கும் முடிவு இல்லாம. அப்ப இதுதான் இன்டிஜர்ஸ் முழுக்கள் அப்படின்னு சொல்றது. இதை மறைச்சிக்கிட்டா அப்படின்னு சொன்னா இது மிகை முழுக்கள் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொன்னா 1 2 3 இருந்து போயிட்டு இருக்கோம். நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் வந்துருக்கும். அப்ப 0 வராது. அப்ப நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொன்னா 0வையும் சேர்த்துக்கும். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா 1ல இருந்து, நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னா இது இந்த பக்கம், நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் போக மீதி இருக்கிறது இதை சொல்லுவோம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறு எண்கள். இந்த விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இதனுடைய பொதுவான வடிவம் p/q அப்படின்னு இருக்கும். ரேஷனல் நம்பர்ஸ்னுடைய பொது வடிவம் p/q. இதுல p எங்க இருக்கும் q எங்க இருக்கும் அப்படின்னா முழுக்கள்ல இருக்கும். pq இங்க இருக்கும். p ஒரு முழு q ஒரு முழு. ஆனா என்ன நிபந்தனை அப்படின்னா q not equal to 0. q வந்து 0வா இருக்கக்கூடாது. சரியா? சரி, இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? 1ன்னு சொல்லலாம். என்ன சார் 1ன்னு சொல்றீங்களே? 1 அப்படின்னு சொன்னா இந்த 1 இங்க p வந்து 1, q என்னன்னு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த q என்ன மாதிரி எழுதலாம்? 1 வந்து 1/1 எழுதலாமா? அப்ப 1 அப்படிங்கிறது என்னடா? இது ஒரு விகிதமுறு எண், அதாவது ரேஷனல் நம்பர். அப்ப இங்க 1 சொல்லிட்டா அப்ப 2 சொல்லலாம்ல. அப்ப 2 எப்படி எழுதலாம்? 2/1 அதுவும் விகிதமுறு எண் தான். 3/1 அதுவும் விகிதமுறு எண் தான். அதே மாதிரி இது -2 -2/1 அப்ப இதுவும் விகிதமுறு எண் தான், இதுவும் விகிதமுறு எண் தான். அப்ப ஏன் தனியா இந்த மாதிரி சொல்றோம்னா வேற என்ன மாதிரிலாம் வரும் அப்படின்னா 2/3 அப்படின்னு சொல்லலாம். இது விகிதமுறு எண். ஆனா இது வந்து இங்க இருக்காது, இங்க இருக்காது. 2/3 is not in integer and also not in n. இதுல இருக்காது. -1/2 இருக்கலாமா? இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்கள். அப்ப இதுவும் விகிதமுறு எண் தான், ரேஷனல் நம்பர் தான். இதுவும் ரேஷனல் நம்பர் அதாவது விகிதமுறு எண். அது இல்லாம இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்களா பின்னங்கள்ல, அதுவும் விகிதமுறு எண்கள். என்ன நிபந்தனை? pq வந்து z இருக்கணும். சரியா? அதுதான் வந்து விகிதமுறு எண்ணுக்கான வரையறை. ஆனா டினாமினேட்டர் இருக்கு பாத்தீங்களா பகுதி, அது 0 வரக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இது விகிதமுறு எண். சரி, அடுத்து பாருங்க இர்ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறா எண். அப்ப விகிதமுறா எண் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எண்ணை இந்த மாதிரி வடிவத்தில் எழுத முடியலன்னா a number cannot be written in the form p/q அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? விகிதமுறா எண்கள், இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி சார் இதை வந்து எந்த எண்ணை இந்த மாதிரி எழுத முடியாது அப்படின்னா நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ √3 அப்படின்னு எடுத்துக்கிறேன்.
இப்போ √3 நீங்க கேட்கலாம், என்ன சார் √3 எழுதலாம்ல? எஸ் எழுதலாம். √3 எழுதலாம். ஆனா √3 எங்க இருக்காது? இஜெட்ல இருக்காது. ஏன்னா இந்த இப்போ √3 நீங்க எழுதிடலாம். ஆனா √3 இஜெட்ல இருக்காது. 1 வேணா இஜெட்ல இருக்கும். அப்ப p/q ரெண்டுமே இஜெட்ல இருக்கும். இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப வர்க்கமூலத்துக்குள்ள முழு வர்க்கம் இல்லாத நம்பர் வரும்னு வச்சுங்களேன். இன் ஸ்கொயர் ரூட் இட் இஸ் நாட் இன் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்படி இருக்கிறது எல்லாமே இர்ரேஷனல் நம்பர். அப்ப எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா √3 சொல்லிட்டோமா, √2 சொல்லலாம். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். √2, √3, √5, √4 சொல்லலையா? √4 சொல்லலைன்னா √4 அப்படிங்கிறது 2ன்னு வந்துடும். அது ஒரு இன்டிஜரா வந்துடும். இப்போ √4 சொன்னா இன்டிஜர், √4ங்கிறது 2 அப்ப இன்டிஜரா வந்துடும். அப்ப √2ங்கிறது விகிதமுறு எண்ணில் வந்துடும். √4ங்கிறது அப்ப √6, √7, √8, √9 வராதுன்னா √9ங்கிறது 3 வந்துடும். அப்ப 3 வந்து விகிதமுறு எண்ணில் போயிடும். அப்ப இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்றோம்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்றோம். இப்ப ரேஷனல் நம்பர் சொன்ன பார்த்தீங்களா, இதை ரேஷனல்னு சொல்லலாம், இதை வந்து ரேஷனல்னு சொல்லலாம். ஆனா இதை வந்து இது இர்ரேஷனல், இது வந்து ரேஷனல் தானே, இதை வந்து இர்ரேஷனல் சொல்ல முடியும். இர்ரேஷனல் வந்து ஒரு தனி கேட்டகரியில வந்துடும். சரியா? இதை பேஸ் பண்ணி அடுத்து நம்ம பார்க்க போறோம் ரியல் நம்பர்ஸ் பார்ப்போம். மெய்யெண்கள். மெய்யெண்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ரியல் நம்பர்ல ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து R இருக்குது இல்லையா? இதனுடைய குறியீடு வந்து R. இப்போ இந்த Rல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு மெய்யெண் நேர்வுன்னு சொல்றோம். இது வந்து இன்ஃபினிட்டி, இந்த பக்கம் -∞, இந்த பக்கம் +∞. இது போயிட்டே இருக்கும், இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். இது வந்து 0, இங்க வந்து 1, இங்க -1, 2, -2. இட்ஸ் கோயிங் போத் சைட்ஸ். ஆனா இதுல பாத்தீங்கன்னா 0க்கு அடுத்த நேச்சுரல் நம்பர் 1. சரி, 0 வந்து நேச்சுரல் நம்பர் கிடையாது, இன்டிஜர்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். the integer next to 0 is 1. அதாவது 0க்கு அடுத்த முழு எண் அப்படின்னு சொன்னா 1. ஆனா ரியல் நம்பர்ல 0க்கு அடுத்த முழு எண் என்ன, அடுத்த விகிதமுறு எண் என்ன அப்படின்னு சொன்னா 0.1 சொல்லலாம், அல்லது 1/3 ன்னு சொல்லலாம், 1/10, 1/100. there are so many numbers are there. இந்த √2 எங்க வரும்னா இங்க வந்துரும். √2ங்கிறது 1க்கும் 2க்கும் இடையில வந்துரும். அப்ப இந்த 0க்கும் 1க்கும் இடையில எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா we cannot count it. so infinitely many numbers are there. இப்போ 0க்கு அடுத்த நம்பரே என்னன்னு சொல்ல முடியாது. ரியல் நம்பர்ல மெய்யெண் இருக்குது பாத்தீங்களா, இந்த இதுல 0க்கு அடுத்த நம்பர் 1 கிடையாது. 0க்கு அடுத்த நம்பர் 1னா எங்க தான் போகணும்? நீங்க இன்டிஜர்ஸ்க்கு தான் போயிடணும், முழுக்களுக்கு தான் போகணும். ஆனா மெய்யெண்களை பொறுத்த வரைக்கும் 0க்கு அடுத்த மெய்யெண் என்ன அப்படின்னு சொன்னா 0.1 சொல்லலாம், 0.2 சொல்லலாம், 0.001 சொல்லலாம், 0.003 அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வந்து எதுல இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ரியல் நம்பர்ஸ் இருக்கு எல்லாமே. அப்ப இப்ப நீங்க படிச்சீங்க இல்லையா, இங்க படிச்ச எல்லா நம்பர்ஸுமே மெய்யெண்களுக்குள்ள வந்துடும். சரியா? ரியல் நம்பர்ஸ்க்குள்ள இங்க இருக்கிற நம்பர் எல்லாமே வந்துடும். சரி, இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ நான் இங்கே ஒரு சின்ன ஒரு படம் போடுறேன். இது வந்து என்னன்னா நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் நம்ம சொல்லல, அதே மாதிரி தான் எடுத்துக்கலாம். W அப்படின்னு கொடுத்துக்கலாம். W சொல்லல, Wனா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னா 0 இன்க்ளூட் ஆகும், அதாங்க. சரியா? W சொன்னீங்கன்னா W அப்படிங்கிறது ஹோல் நம்பர், முழு எண்கள். அதுல 0, 1, 2, 3 இப்படி வந்துட்டே இருக்கும். அவ்வளோதான். இது வந்து புதுசாக நம்ம நீங்கள் புதுசு ஏற்கனவே படிச்சதுதான், இதை வந்து சேர்த்து. அப்போ n எதுக்குள்ள இருக்குதுன்னா W-க்குள்ள இருக்குது. W எதுக்குள்ள இருக்குதுன்னா Z-க்குள்ள இருக்கு. Z எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா ரேஷனல் நம்பர் இருக்கு. ரேஷனல் நம்பர் எதுக்குள்ள இருக்குதுன்னா ரேஷனல் நம்பருக்குள்ள எது Q எதுக்குள்ள இருக்குன்னா ரியல் நம்பர். ரேஷனல் நம்பர் எங்க இருக்கு? ரியல் நம்பர் இருக்கு. பட் இதுவரைக்கும் எல்லாம் சொல்லி வச்சுன்னா ஒன்னா சொல்லவே இல்லை சார். அது என்ன அப்படின்னு சொன்னா இர்ரேஷனல் நம்பர் சொல்லல. அப்ப இர்ரேஷனல் நம்பர் எங்க இருக்கும் அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர் இதுக்குள்ள ஒரு சப்செட்டா இருக்கு. இதுதான் இர்ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல் நம்பர்
மெய்யெண்ணுல ஒரு உட்கணமா இருக்கும். இதை தான் நம்ம சுருக்கமா இப்படி கூட எழுதலாம். n is a subset of w is a subset of integers is a subset of q is a subset of r. இத வந்து தெரிஞ்சுக்கலாம். இத வந்து இந்த மாதிரி இதுல எதை எழுத முடியாது அப்படின்னு சொன்னோம்னா i எழுத முடியாது. ஏன்னா தனி கேட்டகரி ரியல் நம்பர்ல தனியா ஒரு ஓரத்துல இருக்கும். சரியா? அதாவது இது பெரிய பாக்ஸ், இந்த பாக்ஸுக்குள்ள தனியா இந்த பாக்ஸ் வச்சிரோம், அதுக்குள்ள இந்த பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ள இது, அந்த பாக்ஸுக்குள்ள இது, அந்த பாக்ஸுக்குள்ள இது. சரியா? அதாவது பெரிய சம்பளத்துக்குள்ள அடுத்து இந்த சம்பளத்தை போடுறோம், அதை இதை போடுறோம், அடுத்து இதை போடுறோம், இதை போடுற மாதிரி இதுதான். சரியா? அப்ப இதை எடுக்கணும்னாலே நம்ம இங்க ஆறுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாமே கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லிட்டோம். புரிஞ்சுதா? அப்ப n is a subset of w is a subset of z is a subset of q. q வந்து வீதம் எண், அதாவது ரேஷன் நம்பர். இது வந்து அதோட சப்செட் என்னன்னா r. r வந்து அதுக்கு தான் சூப்பர் செட் சொல்றது r. இப்போ வந்து நம்பர் சிஸ்டத்துல இதெல்லாம் படிச்சிருக்கோம். இதுல இருக்கக்கூடிய சில ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது கவனிங்க, மெய்யெண்களினுடைய பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். அதாவது மெய்யெண்களுக்குன்னு சில பண்புகள்லாம் இருக்கு. அது ஏற்கனவே நம்ம படிச்சதுதான், அதை மறுபடியும் நம்ம ரீகால் பண்ணுறது. இது நிறைய இடத்துல பயன்படுத்த நமக்கே தெரியாமல் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்கலாம். இங்கே a, b அப்படின்னு எல்லாமே பெரும்பாலும் a, b பயன்படுத்தியிருக்கோம். அப்படின்னு என்னன்னா a ஒரு மெய்யெண், b ஒரு மெய்யெண். இதனுடைய அர்த்தம் என்ன பாருங்க, a, b belongs to r. இதனுடைய அர்த்தம் என்னன்னா a, b என்பன ஏதேனும் இரு மெய்யெண்கள். a and b are any two real numbers. For example, இத 2 ன்னு எடுத்துக்கலாம், இத 3 ன்னு எடுத்துக்கலாம், இது 1/2 ன்னு எடுத்துக்கலாம், இத √7 எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தோம்னா அந்த ரெண்டையும் கூட்டணும்னு வச்சுக்கலாம். a + b அப்படிங்கிறது ஒரு மெய்யெண்ணா இருக்கும், a × bங்கிறது ஒரு மெய்யெண்ணா இருக்கும். இது வேற மெய்யெண்ணா இருக்கும். அது ரெண்டையும் ஆட் பண்ணா வர ஆன்சரும் அந்த மெய்யெண் கணக்குள்ளே இருக்கும். மல்டிப்ளை பண்ணா வர ஆன்சரும் அந்த மெய்யெண்ணுக்குள்ளே இருக்கும். ரியல் நம்பர்ஸ்லயே தான் இருக்கும். சரியா? அது புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று போடுறேன். 1, 2 belongs to r. 1 2 இருக்குது. 1 + 3 அது ஒரு ரியல் நம்பர் தான். 1 × 2 2 அது ஒரு ரியல் நம்பர் தான். இது வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்லியிருக்கோம். சரியா? சரி. அடுத்து a b c belongs to r implies a plus b plus c equal to a plus b plus c. அதாவது மூன்று எண்கள்ல BC யை கூட்டிட்டு, அதாவது BC யை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா A வை ஆட் பண்றதும், AB ஆட் பண்ணிட்டு அதோட C யை ஆட் பண்றதும் ஈக்குவல் சொல்றாங்க. இதுக்கு பேர் சேர்ப்பு விதின்னு சொல்லுவோம். கூட்டலை பொறுத்து சேர்ப்பு விதி. இங்க அதே இது பெருக்கல் போட்டுக்கிறோம். இங்க எதுவுமே குறியீடு போடல, இல்ல பிராக்கெட் போட்டுக்கிறோம் இல்லையா? இது வந்து பெருக்கல், மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் ஆர் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ்னு சொல்றோம். இந்த ரெண்டு எண்களை பெருக்கிட்டு அப்புறம் இங்க பெருக்கிறதும், இதை முதல்ல AB யை பெருக்கி அப்புறம் C யை பெருக்கிறதும் ஈக்குவல்னு சொல்றோம். அதே மாதிரி இங்க நல்ல முக்கியமான a belongs to r அப்படின்னா a ஓட எந்த எண்ணை கூட்டினா a வரும் அப்படின்னா 0 கூட்டினா a வரும். அதே மாதிரி எந்த எண்ணை பெருக்கினா a கிடைக்கும், 1 பெருக்கினா a கிடைக்கும். ஸோ a + 0 is a and a × 1 is a. நல்லா கவனிங்க. இதுல இந்த இடத்துல 0ங்கிறது அடிட்டிவ் ஐடென்டிட்டி, கூட்டல் சமணி. மெய்யெண்கள்ல 0ங்கிறது கூட்டல் சமணி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி. 1ங்கிறது என்ன, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, பெருக்கல் சமணி. அதே மாதிரி பாருங்க, a belongs to r implies a plus minus a. ஒரு நம்பர் இருக்கு, அதோட நெகட்டிவ் நம்பரை கூட்டணும். -3 இருக்குது, -3 க்கு நெகட்டிவ் நம்பர் 3, அப்ப ஆட் பண்ணா 0 வரும். இங்க என்ன இருக்குதோ அதுக்கு நெகட்டிவ், அப்ப கண்டிப்பா 0 வரும். இங்க -5 போட்டீங்கன்னா இங்க -5 போடணும், அப்ப என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். சரி, இது வந்து a plus minus a equal to 0 அப்படின்னா இந்த மைனஸ் a அப்படிங்கிறது a ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ், அதாவது கூட்டல் எதிர்மறை. ஒரு எண்ணினுடைய கூட்டல் எதிர்மறைனா குறிய மாத்திட்டே போதும். அப்ப -3 னுடைய கூட்டல் எதிர்மறை 3. The additive inverse of -3 is 3. Additive inverse of 5 is -5. 5 இன் கூட்டல் எதிர்மறை -5. அதே மாதிரி b belongs to r - 0. இது வந்து அனைத்து மெய்யெண்களையும் எடுத்துக்கலாம்.
0 மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு மெய்யன் எடுத்துக்கிட்டீங்கன்னா b அதனுடைய தலையின் மதிப்பு 1/b பெருக்கினா 1 கிடைக்கும். அப்ப b னுடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 1/b, b னுடைய பெருக்கல் நேர்மாறு 1/b. ஏன் 0 எடுக்கலைன்னா ஒருவேளை இங்க 0 எடுத்துட்டோம்னா 1/0 ன்னு வந்துரும். 1/0 வரையறுக்கப்படாதது, it is not defined. அதனால தான் 0வை எடுக்கல. அடுத்து a, b belongs to R அப்படினா a plus b யும் b plus a யும் ஈக்குவல். இது பேர் பரிமாற்று பண்பு, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றது. அதே மாதிரி a into b equal to b into a. அதாவது எப்படின்னா 3 plus 5 ம் 5 plus 3 ஈக்குவல். 3 into 5 5 into 3 அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து 3 numbers a b c belongs to R. மூணு நம்பர் இருக்கு இதுல மெய்யன்ல. implies a into b plus c equal to ab plus ac. இது இங்க மல்டிப்ளை பண்றோம், இது இங்க மல்டிப்ளை பண்றோம். இது பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, அதாவது பங்கீட்டு பண்பு அப்படினு சொல்றது. அடுத்து பாருங்க a b belongs to R. a less than b வெச்சுக்கலாம். இது which one is greater? b is greater if and only if b minus a greater than 0. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? மிக எண் கிடைக்கும். இதுக்கான உதாரணம் என்ன? a ங்கிறது 5 எடுத்துக்கங்க, less than 7 எடுத்துக்கங்க. சோ இதுதான் கிரேட்டர். அப்ப 7 minus 5 ங்கிறது எவ்வளவு? 2. அது வந்து கண்டிப்பா 0 விட அதிகமா தான் இருக்கும். இத நம்ம இது தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க a belongs to R. மெய்யன். a ங்கிறது ஏதேனும் ஒரு மெய்யன். அதை வர்க்கப்படுத்தினா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க a ல வந்து என்ன நம்பர் எடுத்துக்கிறீங்கன்னா 2 எடுக்கிறீங்க. 2 ஸ்கொயர் பண்ணுங்க 4. சரி 2 வேண்டாம், -5 எடுங்க. -5 ஸ்கொயர் பண்ணுங்க 25. அப்ப மைனஸ் நம்பர் எடுத்தாலும் பிளஸ் நம்பர் எடுத்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிடும்? மிக எண்ணா வந்துடும். அப்படியே ஈக்குவல் டு 0 போடுறோம். ஒருவேளை a வை 0 எடுத்துட்டா 0 ஸ்கொயர் 0. அப்ப 0 ஈக்குவல் டு 0 வந்துடும். அப்ப 0 எடுத்தா போது மட்டும் ஈக்குவல் டு வந்துடும். மற்ற நேரங்கள் எல்லாமே இந்த மதிப்பு 0வை விட மிக எண்ணாக பெருசா அதிகமா இருக்கும், பெரிய எண்ணாக இருக்கும். அடுத்து பாருங்க a b belongs to R. இந்த இரண்டு எண்களும் மெய்யெண்ல இருந்ததுன்னா மூணு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. மூன்று வகை மட்டும் தான். ஒன்னு a b சமமா இருக்கும், அல்லது a b ஐ விட சிறியதா இருக்கும், அல்லது a b ஐ விட பெரியதா இருக்கு. தவிர வேற எதுவும் இருக்க முடியாது. இது நமக்கு தெரிஞ்ச உண்மைதான், இருந்தாலும் அது பண்புகளை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க 10 a, b belongs to R அப்படின்னா a less than b ஆ இருக்கு. அதாவது நம்ம அந்த மாதிரி நம்பரை சூஸ் பண்றோம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். a வந்து b ஐ விட சிறியதா இருக்கிற மாதிரி a must be less than b, a is smaller than b அப்படின்னு எடுத்துக்கிட்டு வச்சுக்கலாம். then a plus c must be less than b plus c. இது வந்து ரொம்ப முக்கியமான பண்பு. இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ இது போட்டு காமிக்கிறேன். 10க்கு விளக்கம். a less than b, 3 is less than 7 எடுத்துக்கலாம். இதோட ஒரு நம்பர் சேருங்க. பிளஸ் நம்பர் சேர்த்தாலும் சரி, மைனஸ் சேர்த்தாலும் சரி. 3 plus 2 less than 7 plus 2. கரெக்டா இருக்குதா? 3 plus 2 5 less than 9. அதுவே நீங்க மைனஸ் பண்ணுங்க. 3 minus 1 less than 7 minus 1. 3 minus 1 2, 7 minus 1 6. என்னையோ இந்த less than அப்படிங்கிறது மாறப்போறது. சரியா? அப்ப இங்க c ங்கிற நம்பர் வந்து எதுவா இருந்தாலும் கூட்டுற பொழுது என்ன ஆகாது? இந்த இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது மாறாது. இங்க c ங்கிறது என்ன? அதுவும் மெய்யெண் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு எண். அடுத்தது a, b belongs to R and a less than b. இங்க இது போட்ட மாதிரியே தான். implies a into x less than b into x. இங்க x greater than 0 ன்னு சொல்றாங்க. இதுக்கான நம்ம என்ன பாருங்க. a less than b இங்கவே எடுத்துக்கலாம். 3 less than 7 எடுத்துக்கலாம். 3 less than 7. அடுத்தது ரெண்டுக்கு -7 மல்டிப்ளை பண்றோம். -3 -7. now which one is greater? either -3 or -7. -7 greater? no, -3 is greater. நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும் பொழுது இதுதான் கிரேட்டரா மாறிடும். அப்ப -3 is greater than -7. அப்ப இங்க less than அப்படிங்கிற சிம்பல் இன்இக்வாலிட்டி சமநிலை greater than அப்படி மாறிடுச்சு. இது புரியுதா? இதுதான் இங்க சொல்றது. எப்ப மைனஸ் பெருக்கணும், மைனஸ் மல்டிப்ளை பண்ணா, மைனஸால மல்டிப்ளை பண்ணா. இப்போ இதுவே 3 இருக்குது இல்லையா? இதுவே வேற மாதிரி பார்க்கலாம் பாருங்களா. இப்போ வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள். இப்போ
இப்போ இங்க என்ன சொல்லிருக்கோம் x வந்து greater than 0 னு சொல்லிருக்காங்க அப்ப 3 into 2 அல்லது 5 னு வச்சுக்கலாம் 7 into 5 பட் இந்த ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்கணும் அப்ப 3 into 5 15 7 into 5 35 3 less than 7 15 less than 35 அப்ப இங்கே அதேதான் அப்ப பாசிட்டிவ் நம்பரால மல்டிப்ளை பண்ற பொழுது இந்த less than சிம்பல் வந்து மாறாது அதுதான் ப்ராப்பர்ட்டி நம்பர் 11 அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி நம்பர் 12 பாருங்க அதே a less than b 3 less than 7 அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் 3 less than 7 இந்த 3 வரை நீங்க என்ன பண்றீங்கன்னா 3 into -2 மல்டிப்ளை பண்றேன் இங்க 7 into -2 மல்டிப்ளை பண்றேன் 3 into -2 -6 வந்துரும் 7 into -2 -14 வந்துரும் 3 is less than 7 but -6 is greater than -14 மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ற பொழுது இப்படி மாறிடும் சரியா அப்ப எப்படி மாறுது இப்படி மாறுது அதுதான் இங்க சொல்றோம் a b belongs to r and a less than b implies ax greater than bx எப்ப x less than 0 ஆ இருக்குதுன்னா இந்த less than ங்கற இன்ஈக்வாலிட்டி greater than மாறிடும் ஒருவேளை இங்க greater than சிம்பல் இருந்தா இங்க less than மாறிடும் சரியா இங்க இருக்கக்கூடியது டைரக்ஷன் மாறும் less than greater than ஆகும் greater than less than ஆகும் அதாவது சிறியது பெரியதாகவும் பெரியது சிறியதாகவும் மாறிடும் அதனால இந்த less than b இருக்கணும்ங்கற அவசியம் இல்ல நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுக்கலாம் இப்போ வந்து 2 is greater than -3 அப்படி எடுக்கலாமா 2 is greater than -3 இப்போ இது 2 க்கு greater இப்போ ரெண்டு பக்கம் சைனை மாத்துங்க அப்ப இது -2 வந்துரும் இது +3 வந்துரும் அப்ப இப்படி மாறிடும் ரெண்டு பக்கம் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ற பொழுது இது வந்து சின்ன நம்பரா மாறிடும் இது பெரிய நம்பரா மாறிடும் greater than less than மாறிச்சு இப்ப மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றோம் அது பர்టిక్యులரா -1 ஆல மல்டிப்ளை பண்றோம் இந்த இடத்துல x ஓட வேல்யூ வந்து -1 புரியுதா இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் வந்து இத நீங்க வந்து திரும்ப திரும்ப பார்த்து இது கொஞ்சம் புரிதல் ஏற்படுத்திட்டீங்க அப்படினா பின்னாடி போக போக வகுப்பு வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். Thank you.